பிரைஸ் த லார்ட். எரேமியா அதிகாரம் 30 இறை வார்த்தை 17. நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையின் சிந்தனையின்படி, நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம் அருகில் வருகிறார். நம்முடைய காயங்களை கட்டி குணப்படுத்துவதற்காக. காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவருடையதே. காயப்பட்ட பிள்ளைகளின் வாழ்வில் அவர் அருகே வருவார். அவருடைய காயங்களை கட்டி அவற்றை ஆற்றுவதற்காக வருவார். திருப்பாடல்கள் 147:3 உடைந்த உள்ளத்தாரை அவர் குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார். ஏன் உள்ளம் உடைகிறது? ஏன் இருதயம் காயப்படுகிறது? யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையினாலோ அல்லது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலோ, நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நம்முடைய உள்ளம் உடையலாம், நமது இருதயம் நொறுக்கப்படலாம். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டு நம்முடைய அருகே வந்து நம்முடைய காயங்களை ஆற்றி மகிழ பண்ணுகிறவராயிருக்கிறார். நாம் வேதத்தில் நல்ல சமாரியன் ஊமையில் பார்க்கிறோம். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் கல்வர் கையில் அகப்பட்டான். அவனுடைய ஆடைகள் அவர்கள் உரித்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வழியே வந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவனை கண்டபோது அவன் மீது பரிவு கொண்டார். அவர் அவனை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தான் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேலே செலவானா நான் மீண்டும் வந்து திருப்பி உங்களுக்கு தருவேன் என்றார். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து தான். எந்த இடத்தில் கல்வர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றூராய் கிடந்தவனை அணுகி சென்று காயங்களை கட்டி அந்த சமாரியன் குணப்படுத்தினாரோ, அதுபோல உங்கள் இதயம், உங்கள் உள்ளம் காயப்படும் போதெல்லாம் நல்ல சமாரியனாக இயேசு அருகே வந்து உங்கள் காயங்களை கட்டி குணமாக்குவார். ஆண்டவர் அருகே வந்து காயங்களை கட்டி குணமாக்கினால் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், நன்மை உண்டாகும். அதனால் உள்ளம் உடைய வேண்டாம். நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருக்கிறார், நம்முடைய காயங்களை கட்டி குணப்படுத்துவதற்காக. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு துவங்கி இந்த 12ஆம் மாதத்தில் கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நமக்கு நன்மை செய்தவர்கள் கூட நமக்கு தீமை செய்கிறார்கள் என்று கலக்கம் கொள்ள வேண்டாம். நம்முடைய தேவன் நம்முடைய காயங்களை கட்டி குணப்படுத்துகிற தகப்பன். ஜெபிப்போமா. இங்கிலாந்தின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே,
நீர் கொடுத்த இந்த வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே, நான் உனக்கு நலமளிப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்கிறப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு எங்களுக்கு செவி கொடுக்கிற தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. திக்கற்றோரின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்கள் மன்றாட்டை அவமதியார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மிடம் மாத்திரமே வந்து முறையிடுகிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றிற ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் கூட இருக்கிறீரப்பா, எங்கள் அருகில் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேவைகள், எங்கள் மன இறுக்கங்கள், எங்களுடைய பாரங்கள், எங்கள் சுமைகள், எங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆண்டில் ஆண்டவரே எங்களுக்கு மன நிறைவை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் காயங்களை அகற்றியதற்காக நன்றி. எங்களுக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் காயங்களை அப்பா ஆண்டவரே குணப்படுத்தினீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அண்மையில் அவரை நோக்கி மன்றாடும் போது, அவரை நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும் ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.